இன்னைக்கு ஒரே சிரிப்பா இருக்கீங்க, என்ன விஷயம்? அதுவா, இன்னைக்கு அது வீடு பார்க்க வருவியா வரமாட்டியான்னு தோணுச்சு. ஓ, இதுதான் விஷயமா? அதுக்கு என்ன, போய் பார்த்துட்டா போச்சு. என்ன எனக்கு தெரியாம ஒரே கொஞ்சலா இருக்கு. அடப்பாவி, இனி என் பொண்டாட்டியும் ஒரு நிமிஷம் தனியா பேச விடுறியாடா? சரி, அங்கதான் நீ இருக்குன்னு இங்க அடுப்பங்கரைக்கு என் பொண்டாட்டியை தேடி வந்தா பின்னாடியே வந்து நிக்கிற. அதெல்லாம் விட முடியாது. எண்ணெய் தான் கொஞ்சணும். எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சுவீங்களா? போடுங்க, ஐஸ்வர்யா கூட்டிட்டு வந்து சண்டை போட சொல்றேன். இந்த வீட்ல இருக்கிற சண்டை பத்தாதா? ஐயோ, சண்டை போட வைக்க போறியா? ஓ, அப்படி சொல்றியா? அப்ப சரி, எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. போனா போடுன்னு விட்டுட்டு போறேன். ஓ, இவர் பெரிய மனுஷன், இவர் போனா போதுன்னு விட்டுட்டு போவாரா? இரு இரு, உன் காதை பிடிச்சி முறுக்குறனா இல்லையான்னு பாரு. ஐயோ, விடுப்பா. காதை பிடிச்சி முறுக்காதப்பா. காதுல ஓட்ட உண்டிட்டு போடு. காதுல ஓட்ட விடணும் தானே காதை முறுக்கிறது. எங்களுக்கெல்லாம் காது குத்துனாங்க, உனக்கு காது குத்துறல, அதான் ரொம்ப பேசுற. எனக்கு காது ஏன் குத்துற? உனக்கு காது குத்துனாங்களா? சரி சரி, இப்போ வேணா காது குத்தி படியே கம்மலா போட்டுருவோமா? போடுவோம் போடுவோம், தெளிவா தான் இருக்கே. உன் மாமன் கிட்ட தான் பெரிய கம்மலா கேட்கணும். மாமா, அதெல்லாம் போடும். எதுக்குப்பா தம்பி காதை பிடிச்சி முடுக்கிற? தம்பி பாவம்பா, விடுப்பா. தம்பிக்கு வலிக்கும்ல. இல்ல தம்பி, காது உனக்கு வலிக்குதா? ஐயோ அண்ணே, எனக்கு காதெல்லாம் வலிக்கல. இங்க பாரு, அப்பா காதை பிடிச்சி முக்குச்சா. அப்போ அப்பா வச்சுட்டு படியே கம்மலா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்ட போய் பெரிய கம்மல் வாங்கிட்டு வந்து காதுல போட்டுக்கணும். அப்பா சும்மா விளையாட்டுக்கு தான் முடிக்கிச்சு தெரியுமா? நீ பயந்துட்டியா? ஆமால தம்பி, எனக்கு பயமாயிட்டு உன் காது வலிக்கணும். அதான் அப்பா கிட்ட விட சொன்னேன். சரி வா போவோம். ஐயோ அண்ணே, நீ சரியான பயந்தாங்குழி. நான் பயப்படவே மாட்டேன். நேற்று அச்சு உள்ளத்தை காணும் ஆச்சு தேடிச்சே. யார் எடுத்து தின்னா தெரியுமா? எனக்கு தெரியும்ல தம்பி, நீ தான் எடுத்து தின்றுப்பேன்னு தெரியும். ஆனாலும் உன்னைய போட்டு கொடுக்குறேன்டா நான் ஒண்ணுமே சொல்லல தெரியுமா? உனக்கு தெரியுமா? நான் தான் எடுத்து தின்னேன். படகு எப்படி தாண்டிங்கிறது ஒழிச்சு ஒழிச்சு வச்சா. முட்டாயே அம்மாயோட ஓடாது சொல்லிட்டு, அச்சுள்ளிட்டே ஓடாது சொல்லிட்டு, அப்புறம் சீனியே ஒழிச்சு வச்சுட்டு இனி போட்டுனாடா நாக்குக்கு ருசியா இருக்கும். அதான் எடுத்து தின்ட்டேன். பெரியவனை எடுத்து திங்க கூடாதுடா. எதுனாலும் அம்மாட்ட ஆச்சிட்ட கேட்டு தான் வாங்கி சாப்பிடணும், சரியா? போனே, உனக்கு ஒண்ணுமே தெரியல. தெரியாம எடுத்து தின்னாதான் ருசியா இருக்கும் தெரியுமா? கேட்டு வாங்கிட்டேன்னா அது நல்லாவே இருக்காது. அம்மா தர மாட்டேன், பள்ளி சுட்டியாருன்னு சொல்லும். ஆச்சி தர மாட்டேன்னு சொல்லும். ஆனாலும் தெரியாம எடுத்து திங்கும்போது தான் அதில் ஒரு த்ரில்லா இருக்கும் தெரியுமா? அதான் நல்லா இருக்கும். என்னடா சொல்ற? ஆமாண்ணே, எப்பவுமே தெரியாம எடுத்து திங்கும்போது தான் அது யாரும் வந்துடுவாங்களோ, யாரும் பார்த்துருவாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து எடுக்கும்போது தான் நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும் தெரியுமா? தெரிஞ்சிச்சுன்னா நல்லாவே இருக்காது. ஐயோ, நம்ம மறந்து போய் எங்கேயோ நின்று பேசிட்டு இருக்கோம். அப்பா எல்லாத்தையும் கேட்டுரும். வாடா போவோம். சரில அனிதா, கவனிச்சியா? ரெண்டு பேரும் என்ன உஷாரா இருக்காங்க பாத்தியா? அதுலயும் சின்னவே படு சுட்டி இல்ல. அவே என்னோட வளப்பாச்சே, அப்படித்தான் இருப்பான். அனிதா, நம்ம பிள்ளைங்கள நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும், அதுதான் என்னோட ஆசை. ஆமாத்தான், ரெண்டு பேரும் எப்பவும் சண்டையே போடாம நல்லா இருக்கணும் தான். அனிதா, நீ இங்கேயே இருக்கே, அத்தையை பாத்தியா? என்னாச்சுடி, எதுக்கு அவங்கள கேக்குற? இல்லத்தான்,
காலையிலேருந்து அத்தையை நான் பார்க்கவே இல்லை, அதான் கேட்டேன். இங்க பாரு, நீ எப்பவும் போல லூசு மாதிரி இருக்காத. அவங்க போற வர இடம்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டா போறாங்க, நம்மளை தான் யாரோ மாதிரி பார்க்கறாங்க. நீ மறுபடியும் அவங்ககிட்ட போய் கெஞ்சிறதும் கூத்தாடுறதும் நல்லா இல்லை பார்த்துக்க. நானும் அத்தானும் புது வீட்டை பார்க்க போறோம். ஒழுங்கு மரியாதையா நீனும் எங்க கூட வா. அதுக்கு சொல்லல அனிதா, அவங்களுக்கு பிபி மாத்திரை எல்லாம் முடிஞ்சிருச்சு, வாங்கிட்டு வந்தேன். அதான் கொடுக்கலான்னு பார்த்தா ஆளையே காணோம். ஏய், எல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, உன்னை யாரு போய் வாங்க சொன்னா? இல்லைத்தான், வழக்கமாக நான் வெளியே போகும்போது வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போவும் அப்படித்தான் வாங்கிட்டு வந்தேன். அதான் அதை கொடுக்கலான்னு காலையிலேருந்து அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். ஆளையே காணோம். ரூம்லையும் போய் பார்த்துட்டேன், அங்கேயே இல்லை. எங்கேயாவது கோயில் ஜாதகம் அது இதுன்னு பார்க்க போயிருப்பாங்க. மக கல்யாணம் நின்று போச்சுல்ல, அதனால வருத்தத்தில் இருப்பாங்க. நீ இப்போ போய் எதையாவது கொண்டு கொடுக்க உங்ககிட்ட நான் என்ன பிச்சை எடுக்கிறேன்னு கேட்பாங்க. இது தேவையா உனக்கு? அப்படியெல்லாம் பேசாத அனிதா, அவங்க வயசில் மூத்தவங்க. 1000 கோபம் இருந்தாலும் அவங்க நமக்கு அத்தை இல்லைன்னு போயிடுவாங்களா? அனிதா சொல்றது சரிதாண்டி. நீ அவங்க கிட்ட மாறி மாறி போய் திட்டு வாங்குறது எனக்கு பிடிக்கல. ஐயோ அத்தான், உங்களுக்கு சொன்னா புரியாது. அவங்க கோவப்படுவாங்க, ஆனால் எப்பவுமே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் அந்த காலம். நீ சொன்னா நம்ப மாட்டேன். ஏதோ பண்ணு, ஓ இஷ்டம். சரி அனிதா, நான் பார்த்துக்கிறேன். என்னதான் இவ இப்படி இருக்கா? குட்ட குனிஞ்சுக்கிட்டே இருப்பாளா? நீ விடு, அவ குணம் தெரிஞ்சது தானே, அவளை மாற்ற முடியாது. சரிங்க தான், நீங்க போய் இருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரி அனிதா. என்ன கார்த்திகா, இந்த பக்கம்? ஐயோ அம்மா, இங்கே தானே என் ஆஃபீஸ் இருக்குது, அதான் போயிட்டு வரேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கும். என்னன்னு சொல்ற? என்னம்மா சலிப்பா, எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். நான் சொன்னா நீங்கள் கேட்பீங்களா? எங்கே கேட்பீங்க? பட்டு தான் திருந்தணும்னு உங்கள் தலையில் இருக்கு. என்ன செய்ய, உங்களுக்கு வாட்ச 2 மருமவளுவலும் சரியான ஆழ்வதான். உங்கள் மக கல்யாணமே நின்று போச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்ன செய்ய, எல்லாம் எங்க நேரம்னு சொல்லணும். ஏன் மக படாத பாடுபடுறா, நினைச்சாலே கண்ட தண்ணி வராத குறையா இருக்கு. என்ன பண்றது? இப்ப என் மகன் வேற தனி குடித்தனம் போக போறான். எல்லாம் எங்க நேரம். ஆமாம் ஆமாம், கேள்விப்பட்டேன். இந்த இருக்கே, இந்த வீட்டை தான் உங்கள் மகன் பார்த்துருக்காரு. என்ன அப்படி பார்க்குறீங்க? எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்களா? அவர் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் எங்கள் சொந்தக்காரரு. அவர் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். இந்த பச்சை கலர் வீட்டை தான் உங்கள் மகன் பார்த்துருக்கிறதா சொன்னாங்க. எப்படியோ போட்டும், இனிமே அவன் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு இருக்கேன். என் மக வாழ்க்கையே போச்சு, இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு? ஐயோ அம்மா, இதுக்கெல்லாம் காரணானவங்கள சும்மா விட்டா நீங்கள் எதுக்குமே அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் உங்களை உங்கள் மகன்கிட்ட இருந்து பிரிச்சிருக்காங்க. ஆமா கார்த்திகா, நீ சரியா தான் சொல்ற. ஆனா எங்க அம்மாக்கு சொன்னாலும் புரியாது. என்னதான் இருந்தாலும் மகன் பாசம், மகன் எங்க இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போறான் அப்படின்னு நினைக்கும். இங்கே பாருங்க, நமக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கிறோம். சும்மா நீதி நியாயம் நேர்மன்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் இப்படி தான் தன்னந்தனியாக நிற்கணும். நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. யார பழி வாங்க சொல்ற கார்த்திகா? யார பழி வாங்க சொல்ற? இவளை காதலிச்சு இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினவன பழி வாங்க சொல்றியா? இல்ல என் மகனை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு அவ கைக்குள்ள வச்சிருக்காளே, அவளவ 2 பேரையும் பழி வாங்க சொல்றியா? யார பழி வாங்க? எல்லாரையும் பழி வாங்கன்னு இப்படியே நான் கிளம்பிக்கிட்டு இருந்தா இந்த வயசான காலத்துல என் மகன் நிலைமை நான் என்ன பண்ண? என் மகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து இவங்கெல்லாம் வயிறு எறியணும்னு மட்டும்தான் எனக்கு தோணுது. வேற எதுவும் தோண மாட்டுக்கு. அம்மா, உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. வயசு பொண்ணை ஏமாத்தினவனை நாம எப்படி சும்மா விடுறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதெல்லாம் சரிதான், அவன் அது சந்தர்ப்பவாதி. ஆனால் இத்தனை வருஷமா பெத்து வளர்த்து உங்கள் கூடவே வச்சு அவனையும் அவன் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்ட உங்கள் மகன் உங்களை இப்படி நடுத்தரில் விட்டுருக்காரு. அவரை எப்படி சும்மா விட சொல்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க. ஆமாம்மா, கார்த்திகா சொல்றது சரிதான். அவன் சந்தர்ப்பவாதி. இன்னைக்கு ஒரு பொண்ணு கிடைச்சதும் என்ன விட்டுட்டு அவளையே கட்டிக்கலான்னு போயிட்டான். ஆனா அண்ணன் என்னம்மா பண்ணிருக்கு? 2 பேர் பேச்சையும் கேட்டு நம்ம 2 பேரையும் நடுத்தரில் விட்டுருக்குமா? எல்லாத்துக்கும் காரணம் அண்ணன் தான். அண்ணனை நாம சும்மாவே விடக்கூடாது. என்னடி செய்ய சொல்ற? என்ன செய்ய சொல்ற?
என்ன என்னதான் செய்ய சொல்ற? என் மனசுல அவன் மேல வச்சிருக்கிற பாசம் இன்னைய வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. ஆனா அவன் 2 பொண்டாட்டி பேச்சையும் கேட்டுட்டு நம்மள இப்படியே விட்டுருவான்னு நான் நினைக்கல. இப்ப எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி நடக்க போறதா பார்க்கணும். உன் அப்பங்காரன் என்ன அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போனான். நான் இந்த பிள்ளையில படிக்க வச்சு வளர்த்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? எனக்கு என்ன அண்ணன் தம்பி உதவுனானா இல்ல மாமன் மச்சான் தான் உதவுனானுங்களா? எவனும் உதவல. நான் தான் இந்த பிள்ளைகளை அவளை கஷ்டப்பட்டு வளர்த்தேன். இன்னைக்கு ஆளான உடனே ஆள் ஆளுக்கு என்ன அம்போன்னு விட்டுறாங்க. நான் என்ன பண்ணேன்? எப்படியும் போட்டும். இனி அவன் காலில் நின்று பிரயோஜனம் கிடையாது. நான் அது வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சாது என் மகளுக்கு நல்லபடியா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவன் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நாள் வருத்தப்படுவான். அந்த காலம் கூடிய சீக்கிரம் வரும். நீ ஏமா 10 பாத்திரம் தேய்க்கிற? நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் வேலைக்கு போறேன். நான் படிச்சிருக்கேன். நீ ஏன் உன் மகன் கையை எதிர்பார்த்து நிக்கணும்னு நினைக்கிற? ஊர்ல உள்ள நிலத்தை விற்க கூடாதுன்னு இருந்தேன். இனி இவனுக்கு நிலத்தை கொடுக்க கூடாது. இவன் எக்கேடும் கெட்டு போகட்டும். அதை விற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதை விற்று உன் கல்யாணத்தை நடத்துறேன். நீ உன் வாழ்க்கைய பார்த்துக்கோ. அதுக்கு மேலே என்ன எழுதியிருக்கோ என் தலையில அதுதான் நடக்கும். நான் என் வழியை பார்த்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி உனக்கு கல்யாணம் கட்டுறதுன்னா இந்த ஜென்மத்தில் அது நடக்காது. ஐயோ அம்மா, எங்க ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்ட் வேலை காலியா இருக்கு. இவங்க நல்லா படிச்சிருக்காங்க. நானும் இத்தனை வருஷம் அந்த ஹோட்டல்ல தான் வேலை பார்க்குறேன். இவங்களுக்கு அந்த வேலையை வாங்கி தரமா? என்னம்மா சொல்ற? ஹோட்டல்ல நின்று வேலை பார்க்குற வேலையா? ஐயா, அதெல்லாம் சரிப்படாது. இவன் அண்ணக்காரன் என்னமோ சொல்லுமா. ஆமா, இன்னும் அண்ணன் நொன்னு சொல்லிட்டே இருக்காத. அறிவு கடத்தனமா எதையாவது உளராத. நான் அந்த வேலைக்கு தான் போகணும். அவனுக்கு எங்க கௌரவ குறைச்சலோ அங்கதான் போகணும். நீ வாயை மூடிட்டு இரு. கார்த்திகா, நீங்க அதுக்கு அப்ளிகேஷன் கொடுங்க. நான் அப்ளை பண்றேன். சரிம்மா, சாயங்காலம் வீட்டு பக்கம் வா. அந்த வேலையை கண்டிப்பா உனக்கு கிடைக்க செய்கிறேன். சம்பளம் என்னமா இருக்கும்? நான் 18,000 ரூபா சம்பளம் வாங்குறேம்மா. ஆனால் இவங்க நிறைய படிச்சிருக்காங்க. இவங்களுக்கு கூட தான் இருக்கும். எப்படியும் ஆரம்பத்திலே 25,000 ரூபா கொடுப்பாங்க. அவ்வளோ பெரிய ஹோட்டலாமா? ஆமாம்மா, நிறைய ஃபாரின்லேருந்து டூர் வர்றவங்களாம் எங்கள் ஹோட்டலில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. அதனால் எங்கள் ஹோட்டலுக்கு நல்ல வருமானம், நிறைய சம்பளம் கிடைக்கும். சரிம்மா, அப்போ நீ பேசிட்டு சொல்லு. சரிம்மா, இவங்க அப்ளை பண்ணட்டும். கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கும். சரிம்மா, அப்போ நேரம் ஆயிட்டு நாங்கள் வர்றோம். சரிம்மா, கவலைப்படாமல் இருங்க. கண்டிப்பாக இந்த வேலை இவங்களுக்கு தான் கிடைக்கும். வரேன் கார்த்திகா. சரிங்க. ஹைர ஹைர ஹைரபா, ஹைர ஹைர ஹைரபா, 50 kg தாஜ்மஹால் எனக்கே எனக்கா. என்னத்தா, எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட சொன்னீங்க? எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்தீங்க? ஐயோ அனி, அதை நான் சொல்கிறேன். நாளிலிருந்து நம்ம 1 வீக் ட்ரிப்பு போகிறோம்ல, அதனால எல்லாரும் நம்மளை தேடுவாங்கல்ல. அதான் எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக சொல்லிட்டு கிளம்புவோன்னு அத்தானை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த வாரம் பூரா ஒரே போரிங்காக அழுகையாக சண்டையுமா வீடியோ போயிட்டு இருக்கா. எல்லாரும் அத்தானோட ரொமான்ஸை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாரும் அத்தானை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டாங்க. அதான் அப்படியே அன்னைக்கு ட்ரெஸ்ஸை மாட்டி கூட்டிட்டு வாங்கத்தான்னு சொன்னேன். ஏண்டி, நான் என்னைக்காது இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேனா? எனக்கு புடவை தான் சரியா இருக்கும். ஏன் நீ போட்டிருக்க வேண்டியதானே? ஐயோ, நான் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா அத்தான் அன்னைக்கு தான் போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஓ, அதெல்லாம் சரி. பசங்களை எங்க? அதுவா, இப்ப வருவாங்க பாரு. நாளை இந்த வேளை பார்த்து ஓடி வா நிலா, இன்று எந்தன் தலைவன் இல்லை சென்று வா நிலா, நாளை இந்த
அக்கா எப்படி இருக்கீங்க? அதான் இல்லைன்னதும் இந்த பாட்டு பலமா தான் படிச்சிருக்கீங்க. எங்களால படிக்க முடிஞ்சத நாங்க படிச்சிட்டோம். எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் நாட பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட இரவும் போனதே பகலும் போனதே மன்னன் இல்லையே கூட இளைய கண்ணியின் இமை தேடாத கண் இங்கும் அங்குமே தேட. என்ன சாந்தியக்கா எப்படி இருக்கீங்க? நாகர்கோவில் போறீங்களா? என்ஜாய், போயிட்டு வாங்க. நாங்களும் இந்த ரமதான் லீவுக்கு நாளையிலேருந்து ஒரு 1 வீக்னு வச்சுக்கோங்க. நாளையிலேருந்து சண்டே தான் திரும்ப வருவோம். நாங்களும் ஒரு ட்ரிப்பு போகிறோம். வீடியோ போட முடியுமான்னு தெரியல, ஆனால் வர நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு கம்பைன் பண்ண பழைய வீடியோஸ் தான் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மண்டேலேருந்து திரும்பவும் வீடியோ போடுறோம். ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் சூப்பர். அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் சூப்பராக பேசுறீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய ஹாட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் பிஸியாக இருக்கோம். ஏன்னா நாளையிலேருந்து 1 வீக் நாங்களும் ட்ரிப்பு போகிறோம். அதனால பிஸி ஆகிட்டோம். அதனால அம்மா வேக வேகமாக கதை எடுத்துட்டு வேக வேகமாக கமெண்ட் சொல்லிச்சு. சாரிம்மா. வந்து நெக்ஸ்ட் சண்டேலேருந்து இல்லை மண்டேலேருந்து அம்மா கதைப்படுவாங்க. சரியா? எல்லாரும் எங்களை தேடுவீங்களா? அப்போ என்னோட பழைய வீடியோவை போட சொல்கிறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? சங்கீதம்மா எப்படி இருக்கீங்க? அப்புறம் அண்ணே சூர்யா அண்ணே எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் பாய். சரியா? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் சூர்யா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா செல்லம்? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, அருண் செல்லம், ஸ்வீட் செல்லம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அஸ்வின் தங்கம், உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமா? சேம் டு யூன்னு கேட்டிருக்கேன். கண்டிப்பாக அஸ்வினுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். உனக்கும் ரொம்ப பிடிக்குமா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மசலக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் மசலக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்களும் ரம்ஜான் லீவில் பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் அப்படி தான் இருக்கிறோம். நாளையிலேருந்து லீவ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1 வீக்கு நாங்களும் ட்ரிப்பு போகிறோம்க்கா. ஹாய் மாஸ்லம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மாஸ்லம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம். ஹாய் லல்லி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் அஸ்வின் குட்டி, சாப்பிட்ட பிறகு ஏன் அதில் இருந்தீங்க? எழும்பி ஓடி இருக்கலாம் தானேன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். நல்லா தான் சொல்லி கொடுக்குறேன். ஹாய் லல்லி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் லல்லி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வினும் வழக்கமாக ஓடிடுவான். இன்னைக்கு தான் அப்படி இருந்தான். ஆனாலும் அவன் தான் எடுத்துருப்பான்னு எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா? ஹாய் லல்லி அக்கா, நான் ஓடிடலாம்டா நினச்சேன். அப்புறம் ஓடினாலும் சண்டே வந்துடும். அதான் ஓடவே இல்லை. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூக்கா. ஹாய் லல்லி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? மாமா நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூம்மா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாகர்கோவில் போகிறேன்னு கமெண்ட் பண்ணியிருந்தேன். சூப்பர், கண்டிப்பாக போயிட்டு வா. என்னையும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அரவிந்த் மாமான்னு கூப்பிட போறியா? உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி கூப்பிடு. நாகர்கோவில் சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணு. நாங்களும் ஒரு ட்ரிப்பு போகிறோம். போயிட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் மாமாவை நீ கேட்குற பாட்டெல்லாம் படிக்கிறேன். சரியா? இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச் சாந்தி. ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். என்ன சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூம்மா. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம். ஹாய் வெனிஸ்பெக்டம்மா, பியூட்டிஃபுல் கப்பல்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா.
ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் குட்டீஸ், ஐ லவ் யூ ஸோ மச். எல்லாம் உமா உமா சிவா நல்ல முடிவு, ஜோடி சூப்பர், எபிசோட் சூப்பர், ட்ரெஸ்ஸு சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆணவம் பிடிச்சவ உனக்கு அப்படித்தான் வேணும். டயச்செல்லாம் கல்யாண டேட் 21, நான் கிளம்புறது 19 ஏப்ரல், ஹுப்ளி. வாங்க போகலாம், எல்லாரும் பிரியாணி சாப்பிட வாங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஐயோ, பிரியாணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. கண்டிப்பாக வர்றோம். ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. என்ன தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நாளையிலேருந்து 1 வீக்கு பிஸியாக இருக்கிறோம். நாங்களும் இங்கே ட்ரிப்பு போகிறோம். கண்டிப்பாக கோவா வந்தால் உங்களை சந்திக்கிறோம். ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் தெய்வம் அம்மா, கல்யாணத்தில் பிரியாணியா? சூப்பராக இருக்குமே. ஐ லவ் யூ ஸோ மச்மா. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, சரியா? ஓ, பிரியாணி சாப்பிட போறீங்களா? கல்யாணத்தில் பிரியாணியா? அஸ்வினுக்கும் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அஸ்வின் உங்களுக்கு ஒரு நாள் பிரியாணி செஞ்சு தரேன், சரியா? நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்கம்மா. ஐ லவ் யூ. ஹாய் அல்னிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அடடா, நம்ம அஸ்வின் பஸ் எந்த ஊருக்கு போகுது? நானும் வரலாமா? அஸ்வின் தானா போய் வாக்குமூலம் கொடுத்துட்டியே. ஐயோ ஐயோ, நீ சாப்பிடு, அருண் மேலே பழி போடுற நாட்டி பாய் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் அல்னிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் அலினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. யாழினி அம்மா, இப்போ பஸ்ஸு மஸ்கட்டுக்கு போட்டு இந்த 1 வீக் அங்கே தான் இருக்கும், சரியா? அப்புறமா வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். சிங்கப்பூர் வரும்போது கண்டிப்பாக உங்களை வந்து பார்க்குறேன், சரியா? ஐ லவ் யூம்மா. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சரியாம்மா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஓகே, பாய். இல்லை அண்ணா, நாளைக்கு வீடியோ போட டைம் இருக்குமா? கமெண்ட் பண்ண டைம் இருக்குமா தெரியல. ஆனால் வீடியோ போட முடிஞ்சா வீடியோ மட்டும் அம்மா போடுவாங்க, இல்லை பழைய வீடியோ தான் போடுவாங்க. 1 வீக் அப்புறம் அஸ்வின் ஆடணும், உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். ஓகே, எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, எல்லாரும் ஹாப்பியாக ரம்ஜான் கொண்டாடுங்க. ஓகே, பாய். ஆமாம், ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுற எல்லாரும் ரம்ஜானை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்கும் இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, அட்வான்ஸ் ரமலான் தின நல்வாழ்த்துக்கள்.